தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் வண்டி. இந்த வண்டியில் ஒரு இன்ஜினோட கேஸ்கெட் போய் பாயில் ஆகுது. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினோட மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்லிங்லேயே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேபின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் தருது. இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் மிஸ்ஸிங் ஆகிற கம்ப்ளைண்ட் தான். இப்போ இன்ஜின் சைடு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளைண்ட் வந்ததோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் அவங்க ப்ராப்பராக செக் பண்ணல. கூலண்ட்டு ட்ரையாக ஓடினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. கூலண்ட்டு ட்ரை ஆனது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓஸ் உங்களுக்கு கட்டாயி அது மாதிரி வந்துச்சா அப்படின்னு தெரில. வண்டி ஓவரிட் ஆகி பாயில் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், என்ஜினோட ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து பாருங்கள் ஒரு என்ஜினோட அம்மிங் சவுண்டு வருது, ஒரு மிஸ்ஸிங் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலண்ட் டேங்க் பிளாக் ஆகுது. இந்த கூலண்ட் டேங்க் பாருங்கள் ஒரு பிளாக் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளாக் ஆகிறதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்டோட ஸ்மோக்கு தான். ஒரு இன்ஜின் ஃபயரிங் ஆகும்போது அந்த ஃபயரிங் கரெக்டாக ஆகல. எக்ஸாஸ்டோட ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டில் மிஸ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்மோக் உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூலண்ட் டேங்கில் அந்த பிளாக் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட் இது போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரு 2 சிலிண்டருக்கு நடுவில் இந்த கேப்பு தான். ஏன்னா ஹெட் கேஸ்கெட்டில் எல்லா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகும். ஓவரிட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகும்போது கம்ப்ரஷன் வந்து எஸ்கேப் ஆகிற இடம் இந்த இடம் தான். ஹெட் கேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாயிண்ட்டே வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிலிண்டருக்கு நடுவில் கட் ஆகிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட கம்ப்ரஷன் மாறி உங்களுக்கு போகும். கூலண்ட்லேயும் அந்த பேசேஜ் போகும். நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற வரைக்கும் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஹெட்டை இதில் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஷிஃப்ட்டோட ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஹெட்டில் வர கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், கேஸ்கெட்டு எந்த இடத்துல கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கட் ஆனதுனால தான் 2 சிலிண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் உங்களுக்கு கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிருந்தது. இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. இந்த ஷிஃப்ட்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஷாப்லேருந்து வந்துச்சு. இதோட ஒர்க்கை நான் ஆரம்பிக்கிறேன். இதோட க்ளீன் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம். இந்த ஷிஃப்ட்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்பில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்டோட சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதோட வாட்டர் ஹோல்ஸ் பேசேஜ் இந்த கம்ப்ரஷன் சேம்பரோட ரவுண்டுக்கு உள்ள எந்தெந்த வாட்டர் பேசேஜ் எல்லாம் என்ட்ரு ஆகுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெல்டிங் பண்ணிவிட்டு அவங்க ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஹோல்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ளக் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஹீட்டர் ப்ளக்கோட ப்ரைஸ் பாருங்கள் 2900 வருது 4 ஹீட்டர் ப்ளக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஹீட்டர் ப்ளக்கோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. கூலிங்கில் இருக்கிற டெம்பரேச்சரை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது தான். இன்ஜின் கூலிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை குயிக்காக டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறதுக்காக தான், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ளக் இருக்குது. ஹீட்டர் ப்ளக்கை நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட டைமிங் செயினும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி இன்ஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரல, ஜாம் ஆயிருந்தது. அந்த மேலே காயில் கழட்டி எடுத்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்டரில் நான் சர்வீஸ் பண்ணி போடுறேன். இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஆயில் பம்பை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆயில் பம்போட ப்ரைஸ் பாருங்கள், 4500 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட்டோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூலன் டேங்க் தான் நான் இன்னும் மாற்றலை. இதில் கூலன் டேங்க் இதில் ப்ரோக்கன் ஆனதுனால நான் கூலன் டேங்கை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் சர்வீஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைமிங் செயினும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஜிஆர் இன்டாக்ட் மேனிஃபோல்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்ஜெக்டர் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி மேஜரில் இன்ஜினில் கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவர் மெயின்டெனன்ஸ் தான். இன்ஜினில் வர கூலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கூலண்ட்டை இல்லாமல் இன்ஜின் ஓடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் வரும். இந்த கேஸ்கெட் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான பாயிண்ட்டு எல்லாமே இது தான். இந்த வீக்கான பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதையும் இப்போ இந்த மாதிரி 2 சிலிண்டருக்கு நடுவில் இந்த மாதிரி 3 சிலிண்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரிங் வந்து மிஸ்ஸிங் ஆகும். அப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகும். இந்த வண்டியோட ஐட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகிருந்தது. கியர் ராட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேக் இருந்தது. அதே மாதிரி வண்டியை வந்து பார்த்திங்கன்னா புவர் பிக்கப்பு, ஒயிட் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஏன்னா கம்ப்ரஷன் சரியாக இல்லைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கும் வந்தது. இந்த இன்ஜினில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட்டு தான் உங்களுக்கு போயிருந்தது. வெறும் கேஸ்கெட்டை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த வண்டியில் திருப்பி செட் ஆகாது. ஏன்னா ஹெட்டை சர்வீஸ் பண்ணணும். ஹெட்டை சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாட்டரோட ஹோல்ஸ் எல்லாமே ஓங்கும். அதிகமாக இந்த வாட்டரோட ஹோல்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கேஸ்கெட்டு சீக்கிரமாக போயிடுச்சு. அதனால் ஹெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெல்டிங் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு கூலண்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, கூலண்ட்டை டெம்பரேச்சர் பார்த்து ஓட்டலை அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஜினோட கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.